விஜய் முதலமைச்சராக ஆக்குவது அந்த கட்சியினுடைய நோக்கம், அவருடைய நோக்கமும் அதுதான். இப்பொழுது இது நடக்குமா என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டது. ஏனென்றால் 2 பெரிய கட்சிகள் இருக்கின்றன. இதற்கிடையே நாம் முதலமைச்சராவது எளிதா என்று அவர் அறிய விரும்பினார். இந்த வாக்கெடுப்பு முறையை தள்ளிவிடுங்கள், அது பலவிதமாக சொல்லிக்கொண்டே இருக்கும். பல கட்சிகளுக்கு நான் மந்திரி பதவி தருகிறேன் என்று அல்வா கொடுத்தார். அங்கேயெல்லாம் ஒருவனும் உனக்கு எடப்பாடி சொல்லிவிட்டார் தனி ஆட்சி என்று. பிஜேபிக்கே இடம் கிடையாது, பேசாமல் எம்எல்ஏயாக இருந்து கொள்ளட்டும், அதுவே எங்களோடு சேர்ந்தால்தான் நீங்கள் இருக்க முடியுமே தவிர நீங்களாக தனியாக எங்கே வந்தீர்கள்? போன தடவை எங்களோடு சேர்ந்து 4 பேர் இருக்கிறீர்கள், அதுபோல் இப்பொழுது சேர்ந்து 4 பேரோ 6 பேரோ இருங்கள், அவ்வளவுதான் நடக்கக்கூடியது என்று அவர்களெல்லாம் பேசுகின்ற போது, உங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி தருகிறேன், பிரித்து தருகிறேன், நான் தனிப்பெரும்பான்மை வந்தாலும் உங்களுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்று இவர் சொன்னபோது நான் நினைத்தேன் பெரிய ஆரவாரம் ஏற்பட போகிறது, புழுதி பறக்க போகிறது. திமுகவில் ஏகப்பட்ட கட்சி இருக்கிறது, மற்ற கட்சிகளும் இருக்கின்றன, எல்லாரும் இப்பொழுது விஜயை நோக்கி ஓடி வந்து விடுவார்கள். என்ன வந்து எத்தனை மந்திரி பதவி? மொத்தம் 30இல் ஒரு 16-20 மந்திரி இவர்களுக்கு கொடுப்பார். அதனால் அணி பலமாகிவிடும், இவர் தான் ஆட்சிக்கு வருவார் என்று எதிர்பார்த்தேன். ஒருவனும் வரவில்லை. ஒரு ஆள். இந்த ஒன்றையனா கட்சிகளெல்லாம் இருக்கின்றன, அவையே வரவில்லை.